தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்சி, அதாவது தமிழ்நாடு உப்பு நிறுவனத்தில் உள்ள வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது அஃபிஷியலாக இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு. ஸோ என்னென்ன பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வைசர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டெபுட்டி மேனேஜர் டெக்னிக்கல், டெபுட்டி மேனேஜர் ப்ரொடக்ஷன், டெபுட்டி மேனேஜர் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா 31/3/2026 நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது என்ன மாதிரியான ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா இது முற்றிலும் தமிழ்நாடு அரசோட வேலை. தமிழ்நாடு உப்பு கழகம் டிஎன்எஸ்சி கொடுத்துருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் 6. சூப்பர்வைசர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டெபுட்டி மேனேஜர் ப்ரொடக்ஷன், டெபுட்டி மேனேஜர் ஆப்ரேஷன் அண்டு மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். இதுக்கான லாஸ்ட் டேட் 31/3/2026 மாலை 5 மணிக்குள்ளே மெயில் அனுப்பிச்சிடணும். பணியிடம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ராமநாதபுரத்தில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான அதிகாரப்பூர்வமான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா tnsalt.com அப்படிங்கிற சைட்டில் போய்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். ஸோ இது தமிழ்நாடு சால்ட் கார்ப்பரேஷன் லிமிட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன பணியிடங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ டெபுட்டி மேனேஜர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பணியிடங்கள். இதுக்கான குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் முடிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லைங்க 6 to 7 இயர்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இதுக்கான சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 பெர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டெப்டி மேனேஜர் டெக்னீஷியன் ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இது பிஇ பிடெக்கில் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும். இதுக்கும் 6 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். எங்கே பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்டு மெக்கானியர்ஸ் அப்படிங்கிறதுல அல்லது சால்ட்டு பிளான்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதுக்கும் மாத சம்பளம் 50,000 கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் ப்ரொடக்ஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு பிஇ பிடெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இதுவும் 6 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா சால்ட் ஃபீல்டு, அதில் புரோமின் அல்லது எனி அதர் கெமிக்கல் ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்துருந்தால் போதும். ஸோ இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 50,000 பெர் மந்த் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலில் பார்த்தீங்க அப்படின்னா பிஇ அல்லது பிடெக்கில் சிவில் முடிச்சிருக்கணும். இதுவும் 6 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ சிவில் ஜாப் எக்ஸிக்யூஷன் ஒர்க் அல்லது எஸ்டிமேட் ப்ரிப்பரேஷனில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத ஊதியம் 50,000 பெர் மந்த் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஐடிஐ முடிச்சிருந்தாலே போதும். ஐடிஐயில் ஃபிட்டர் முடிச்சிருக்கணும். வித் பிஜி அல்லது யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். இதுக்கான மாத சம்பளம் 35,000 பெர் மந்த் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க 31/3/2026 நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க www.tnsalt.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ் 2026 டேட் பார்த்திங்கன்னா 12/3 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு 13/3/2026 31/3/2026 மாலை 5 மணி வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட் இந்த டேட்குள்ளே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ போஸ்ட் டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. டெபுட்டி மேனேஜர் 1, டெபுட்டி மேனேஜர் டெக்னிக்கல் 1, டெபுட்டி மேனேஜர் ப்ரொடக்ஷன் 1, அசிஸ்டன்ட் மேனேஜர் 1, சூப்பர்வைசர் 2, மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 6 பணியிடங்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஜாபுக்கு நம்ம என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தபோது பிஇ பிடெக் தான் முடிச்சிருக்கணும். ஸோ அதில் அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது எதாவது முடிச்சிருக்கணும். 6 to 7 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ சூப்பர்வைசருக்கு மட்டும் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். ஓகே, ஸோ நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா த கேண்டிடேட்ஸ் மே அப்ளை த இமெயில் ஒன்லி ஃப்ரம் டேட் கொடுத்துருங்க 16/3/2026 30/3/2026 இதுக்கான ஸ்பெசிஃபிக் ஃபார்மெட்டில் அனெக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அனெக்சரில் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் அப்ளிகேஷனை பிடிஎஃப் ஃபார்மெட்டில் மெயில் பண்ணணும். ஸோ மெயில் பண்ணக்கூடிய மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க recruitment@tnsalt.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு நம்ம மெயில் பண்ணிடணும். ஸோ இந்த சப்ஜெக்ட் ஆஃப் இமெயில், அந்த சப்ஜெக்ட் இமெயில் அனுப்பும்போது அதில் சப்ஜெக்டில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் த நேம் ஆஃப் த போஸ்ட், எந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அந்த நேம் ஆஃப் த போஸ்ட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ ஒரு சின்ன ஹைபன் கொடுத்துட்டு நேம் ஆஃப் த கேண்டிடேட்டோட நேமையும் நம்ம டைப் பண்ணணும். தெர் இஸ் நோ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம மின்னஞ்சல் அனுப்பிச்சிடாலே போதும். ஸோ அதிலேருந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்பாயின்மெண்ட் இஸ் ஒன்லி ஆன் கான்ட்ராக்ட் பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 இயர்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதோட நம்ம வேலை வாய்ப்பு இதை பொறுத்து அது பணி நிரந்தரம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. there shall be an oriented period of first 1 year வந்து ட்ரைனிங் பீரியட், அடுத்து ஃபுல் அண்ட் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பீரியட் வந்து நமக்கு
நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு ஒன்லி இந்தியன் ஆர் நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் எலிஜிபிள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் செக் பண்ணுவாங்க. கேண்டிடேட்ஸ் செலக்டட் ஃபார் த அப்பாயின்மெண்ட் டு த போஸ்ட் வில் பி ரெக்யூர்ட் டு ப்ரொடியூஸ் எ சர்டிஃபிகேட் ஃபார் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மெடிக்கல் ஆஃபீஸர்லேருந்து கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி கரெக்டான ட்ரூ இன்ஃபர்மேஷன் தான் ரிகார்டிங் அரெஸ்ட்டு கான்வகேஷன் இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் கண்டெய்னிங் ராங் கிளைம்ஸ், பேசிக் குவாலிஃபிகேஷன் இதெல்லாமே தவறுதலாக இருக்கக்கூடாது, கரெக்டாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த அப்ளிகேஷனோட எதெல்லாம் நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் அட் த டைம் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் டைமில் இன்டர்வியூ கால் லெட்டர், அதோட பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம், அல்லது 10th 12th மார்க் ஷீட்மெண்ட் வச்சுக்கலாம். அடுத்து ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப், அதாவது கேண்டிடேட்டோட ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ், எலக்ட்ரிக்கல் ஃபோட்டோ ஐடி, எலெக்ஷன் ஐடி இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாம். ஒரிஜினல் மார்க் ஷீட் அண்டு சர்டிஃபிகேட் ஆர் 10th அல்லது எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். கேண்டிடேட் சர்வீன் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஸோ வேறு எதெல்லாம் அவங்கள்ட்ட டாக்குமெண்ட் இருக்கோ ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணுங்கிற மாதிரி நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான அஃபீஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான் அனெக்ஷரில் கொடுத்துருக்காங்க. ஃபில் இன் த அப்ளிகேஷன், சைன் இட் இன்க்கு அதாவது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஓன் ஹேண்ட்ரைட்லாம் எழுதணும். ஸ்கேன் அண்ட் மெயில் இட் த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மட்டும் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு சால்ட் கார்பரேஷன் லிமிட்டட்லேருந்து கொடுத்துருக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் ரிசிப்ட், அப்ளிகேஷன் நம்பரில் நம்ம எழுத தேவையில்ல, அது அஃபிஷியல் யூஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேண்டோட டீட்டெயில் மட்டும் எந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அதோட டீட்டெயில். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நேமு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, ஏஜு, ஃபாதர் நேம், மதர் நேம், மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆல்டர்னேட் இமெயில் ஐடி, நேஷ்னாலிட்டி, ரிலிஜியன், என்ன கம்யூனிட்டியை மென்ஷன் பண்ணுறோம். அடுத்த அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுக்குறோம். பெர்மனண்ட் அட்ரஸ் எழுதணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th 12th டிப்ளமோ, யூஜி, டிகிரி. ஸோ இதெல்லாமே நம்ம எந்த இயரில் முடித்தோம், எவ்வளோ பெர்சன்டேஜ் மார்க் இருக்குது, எந்த இன்ஸ்டியூஷனில் கம்ப்ளீட் பண்ணணும், என்ன போர்ட் ஆஃப் அல்லது யூனிவர்சிட்டி அப்படிங்கிற எழுதணும். ஸ்டேட்டையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து லாங்குவேஜ் நோனர்ஸ் கேட்டிருக்காங்க. டு ஸ்பீக் டு என்ன லாங்குவேஜ்லாம் எழுத படிக்க தெரியும் சொல்லியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ, இங்கே அப்ளிகண்டோட சைனு, என்றைக்கு டேட் நம்ம ஃபில் பண்ணுறோமோ டேட்டு, தென் பிளேஸு. ஸோ இவ்வளோ தாங்க. இந்த டீட்டெயிலாக நம்ம ஃபில் பண்ண அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச்சு டாக்குமெண்ட்டையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு recruitment@tnsalt.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு நம்ம அனுப்பிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் யூ ஹேவ் நாட் ரிசீவ்ட் எனி அக்னாலஜ்மெண்ட் வித்தின் 3 working days யூ மே கான்டாக்ட் டிஎன்இசி. நம்ம மெயில் அனுப்பிச்சதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து உடனே கொடுத்துருவாங்க. ஸோ உடனே இல்லைனாலும் 3 days வரை வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படியும் கிடைக்கல அப்படின்னா மறுபடியும் நீங்கள் டேரெக்டாக வந்து டிஎன்எஸ்சியை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.